जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीல பிரபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து அனைத்து பத்திரிக்கும் அடியான பிரியமான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் போஸ்ட் கேண்டோ அத்தியாயம் 5 சாப்டர் 5 வியாசருக்கு நாரதின் உபதேசங்கள். டெக்ஸ்ட் ஸ்னேகமதி 24 24 பதம் 24. ஓகே உஷா மதிஜி வந்துட்டீங்களா? கல்யாணி மதிஜி 24 சாப்டர் 5 டெக்ஸ்ட் 24. ஓகே மதிஜி. ஓகே देमय अभेदाखिल सापले पगे मे अभेदाखिल सापलेर्पगे तंदे द्रुत क्रीडने के अनुवर्तिनी साक्रूरूपां यात्यामि दुल्यदर्शना कृपां यात्यापि दुल्यदर्शना शुश्रूषामाने मुनयो अल्पभाषिणी देमय अभेदाखिल सापलेर्पगे दंदो द्रुता क्रीडाने अनुवर्तिनी सकृकृपां यत्याभिदुल्य दर्शना दर्शना शुश्रूषमाने मुनयो अल्पभाषिणी. பண்ணி சில படிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? கிடைக்கலையா? ப்ரோ படிக்கிறீங்களா ப்ரோ? देमय अभेदाखिल सापलेर्पगे देमे अभेदाखिल सापलेर्पगे तंदे द्रुता क्रीडने अनुवर्तिनी चक्रुकृपां यत्यापि तुल्यदर्शनः चक्रुकृपां यत्यापि तुल्यदर्शनः शुश्रूषमाणे मुनयो अल्पभाषिणी शुश्रूषमाणे मुनयो अल्पभाषिणी. उषा माता जी देमय अभेदाखिल सापलेर्पगे तांदे द्रुता क्रीडने अनुवर्तिनी सकृकृपां यत्यापि तुल्यदर्शना शुश्रूषमाणे मुनयो अल्पभाषिणी. दे அவர்கள் மை என்னை அபேதா கடந்து செல்லலாதலால் அகிலா எல்லா வகையான சாப்பலே விருப்பங்களையும் அற்பகே ஒரு சிறுவனுக்கு தாந்தே புலன்களை கட்டுப்படுத்தியதால் அத்ருதா கிரீடனே விளையாட்டுகளில் பழக்கப்படாமல் அனுவர்த்தினி அடக்கமாக சாக்ரு அளித்தனர் கிருபாம் அகாரணமான கருணையால் யத் யபி எனினும்
துல்லிய தர்ஷனா இயற்கையாகவே பாரபட்சம் இல்லாமல் சுஷ்ருஷமானி விசுவாசம் உள்ளவர்க்கு முனையா வேதாந்தத்தை பின்பற்றும் முனிவர்கள் அல்பபாஷினி தேவைக்கு அதிகமாக பேசாதவர். ஓகே, மொழிபெயர்ப்பேன். அவர்கள் இயல்பாகவே பாரபட்சம் இல்லாதவர்கள் என்ற போதிலும் வேதாந்தத்தை பின்பற்றுவர்களான அவர்கள் தங்களது தனி பெரும் கருணையால் என்னை வாழ்த்தினார். என்னை பொறுத்தவரை நான் சிறுவனாக இருந்தும் விளையாட்டில் பற்றில்லாதவனாகவும் புலனடக்கம் உள்ளவனாகவும் பணி உள்ளவனாகவும் இருந்தேன். மேலும் தேவைக்கு அதிகமாக நான் பேசவும் இல்லை. தேமை அபேதாக்கில சாப்பலே அற்பகே தந்தே அத்ருதா கிரீடானி அனுவர்த்தினி சக்ரு கிருபாம் யாத்யாமி துல்லிய தர்ஷனா சுஷ்ருஷமானி முனையோ அல்பபாஷினி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்றைக்கி ரொம்ப மங்களகரமான ஒரு நாள். இன்றைக்கி வந்து என்னது ஏகாதசி. நிறைய பேர் வந்து கவலையாக இருப்பாங்க, ஐயோ சாப்பிட முடியாது அப்படின்னு. ஆக்சுவலி வந்து ஏகாதசி இஸ் த வெரி வெரி நம்மளுக்கு வந்து ஒரு குட் ஃபார்ச்சூன், நல்ல நேரம் மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும். ஏகாதசி இன்றைக்கி என்ன ஏகாதசியோட பேர் என்னது? பாப்ப மோச்சன ஏகாதசி. அது வந்து டிஸ்ட்ராய் ஆல் கைண்ட் ஆஃப் த சின், எல்லா வகையான பாவங்களையும். அதுக்கு தனியாக கதைலாம் இருக்குது, ஓகேவா? பட் வந்து ஏகாதசி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா ஒரு பெரிய ஷாம்பு வச்சுருப்பாங்க. அது ஷாம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாம்பு வச்சுருப்பாங்க, ஆஃபர் சொல்லுவாங்க. ஆனால் அதே போல் என்னது நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில் அந்த ஆஃபர் கொடுக்குற மாதிரி 15 நாளைக்கு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி ஆஃபர் கொடுக்குறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். ஜெய ஜெயனா பாலசுந்தர மகாராணிக்கு ஜெய கவனித்தா இது. அப்போ ஏகாதசி வந்து இஸ் வெரி வெரி ஆஸ்பிஷியஸ், மங்களகரமானது. நம்ம வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணணும், கண்டிப்பாக அதை வந்து கடைப்பிடிக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும் நம்ம ஏகாதசி, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீ பாப்பா மோட்ச ஏகாதசி, எல்லா வகையான பாவங்கள் எல்லா வகையான இது இருக்கும். என்னோட வருஷம் பாகவத கதா வந்து ஏகாதசி அன்னைக்கு கேட்கறது ஒன்றும் நல்லது. என்னோட வருஷம் சில பிரபா சொல்லிக்காரு, அதாவது கிருஷ்ண பக்தியோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் 14 நாளைக்கு வரணும், 14 நாள் பண்ணணும். என்னோட வருஷம் அதாவது ஏகாதசி அன்னைக்கு ட்ரை டு சாண்ட் 25 round. இஸ் பிரபா ஆல்ரெடி டோல் மதேஜி 25 ரவுண்டு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும், ஓகேவா? ஆனால் அட்லீஸ்ட் 16 நாள் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஏகாதசி அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும் சொல்லி அவர் என்ன சொன்னால் 25 ரவுண்ட் பண்ணணும். நீங்கள் வைஷ்ணவ, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஆனால் தமிழ் வைஷ்ணவ பாடல் புக்கில் அது பின்னால் போட்டுருவாங்க. மேபி இங்கிலீஷில் இருக்குன்னு நினைக்கிறேன். த ஓல்டு ஒன், நாட் நியூ ஒன். இந்த ஓல்டு ஒனில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அது பார்த்தீங்கன்னா அது பின்னாடி வந்து நரசிங்க பாட்டெலாம் முடிஞ்ச பிறகு பின்னால் போட்டிருப்பார், சில அப்புறம் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதனால் வந்து ஏகாதசி அன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மதுஜி, வெரி ஆஸ்பிஷியஸ், மங்களகரமானது. ஓகே, சரி. இப்போ பாகவதம் இங்கே இந்த ஸ்லோகம் யாருக்கு பேசுகிறாங்க? ரவி பிரபு, யாருக்கு பேசுகிறாங்க? Who gives instruction to whom? வியாசதேவருக்கும் நாரதருக்கும். நாரது வந்து சொல்கிறாரா கேட்குறாரா பிரபு? நாரத வந்து இஸ் த குரு, சிஷ்யர் வந்து இஸ் வியாசதேவர். ஓகே, இப்போ அவர் வந்து நாரத வந்து சொல்லிட்டே வர்றார், நிறைய சொல்லிட்டு வர்றார். இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் இயல்பாகவே பாரபட்சம் இல்லாதவர்கள். யார் அந்த அவர்கள்? இப்போ என்ன சொல்லிட்டு வர்றாரு? யார் அந்த அவர்கள்? கல்யாணி மதேஜி, இப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வராரு. இப்போ அவங்க என்கிட்ட பாரபட்சம் பார்க்கலன்னு யாரை சொல்கிறாரு?
அவர்கள் மீன்ஸ் நோ மாதாஜி. நான் நாரதா வந்து கிவ் ஒன் எக்ஸாம்பிள் மாதாஜி ஃபார்ம் த ஓன் லைஃப். அவர் ஒன் சொந்த லைஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அவர் வந்து ப்ரீவியஸ் பர்த், அவருக்கு முந்தி இருந்த பிறவியில் அவர் வந்து இஸ் த சன் ஆஃப் த மிட் செவன். அவர் வேலைக்காரோட பையனாக இருந்தார் அவர். அப்போ அவங்களுக்கு தே காட் சான்ஸ் டு சர்வ் த வைஷ்ணவா. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. அப்போ அந்த அவர்கள் வந்து யாரை சொல்கிறது, அவங்களோட இடத்துக்கு பக்கத்தில் இருந்த வைஷ்ணவர்களை சொல்கிறாரு. ஓகே, இப்போ அந்த அவர்கள் எவர்கள், வைஷ்ணவா. அவர்கள் இயல்பாக பாரபட்சம் இல்லாதவர்கள். தே டோன்ட் ஹேவ் எனி டிஸ்கிரிமினேஷன். எந்த பாரபட்சமும் இல்லை. எந்த வந்து இவன் வந்து பணக்காரன், இவன் ஏழை, இஸ் லோ காஸ்ட்டு, இவன் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த மாதிரி எந்த வகை பாரபட்சமும் கிடையாது. யாருக்கு? வைஷ்ணவர்களுக்கு. இவர் இயல்பாகவே பாரபட்சம் இல்லாதவர்கள் என்ற போதிலும் வேதாந்தத்தை பின்பற்றுவர்களான அவர்கள் தங்களது அடுத்து சொல்கிறாரு, அவங்க வந்து வேதாந்தத்தை பின்பற்றுவாங்க. தே ஃபாலோ இஸ் த வேதாந்தா. வாட் இஸ் த வேதா அண்ட் வேதாந்தா? வாட் இஸ் டிஃப்ரெண்ட்? எது வேதாந்தம் அண்ட் வேதம்னா என்னது? ஏங்க அவங்க வேதங்கள் பின்பற்றுவாங்க சொல்லி ஏங்க வேதாந்த சொல்கிறாங்க? ஹரிகிருஷ்ணா ஏங்க வேதாந்த சொல்கிறாங்க? பன்னீர்செல்வம் பிரபு வேதங்கள் சொல்லிக்கலாம், ஏன் வேதாந்த சொல்கிறாங்க? வேதம்னா வந்து 4 வேதம். என்னென்னது? ரிக் வேதம், யஜு வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். ஓகே, வேதங்கள் வந்து 4. வேதாந்த எசன்ஸ் ஆஃப் த வேதா. வேதத்தோட சாரம் தான் வேதாந்தம். அந்த மீன்ஸ் எசன்ஸ், சாரம். அப்போ வேதாந்தனா வேதங்களுடைய முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வைஷ்ணவர்கள். அதாவது வேதங்களில் வந்து எத்தனை வகையான விஷயங்கள் சொல்லப்படுது, ஹவு மெனி டைப்ஸ் ஆனது எக்ஸ்பிளனேஷன், அதாவது எந்த வகையாக அவங்க வந்து இது டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க வேதத்தை. 3 வகையாக கர்மகாண்ட, ஞானகாண்ட, உபாசன காண்டம். அண்ட் ஆல்சோ எப்படி சொல்லுவாங்கன்னா அவித்யா சம்பந்த அவித்யா, சம்பந்த அவித்யா அண்ட் பிரயோஜனா 3 சொல்லுவாங்க. சம்பந்தானா எப்படி வந்து நம்ம வந்து சம்மந்தப்படுத்துறது, கனெக்ட் பண்ணுறது. அவித்யானா அந்த கடவுளை பரம்பொருளை அடைகிறதுக்கு என்ன ப்ராசஸ், அதுதான் வந்து தியானா, மெடிடேஷன் அண்ட் ஆல்சோ யக்யா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பிரயோஜனா வந்து அந்த பரம்பொருள் யார். அப்போ அந்த இடத்துல அந்த பிரயோஜனம் இருக்குல்ல, கடவுள் யாருன்னு சொல்லி வேதங்களை வந்து டேரெக்டாக சொல்லலை, வேதத்தில் வந்து மறைமுகமாக தான் இருக்குது. ஆனால் வேதாந்தம்னா என்னதுன்னா அதுக்குள்ள இருக்க சாரம் என்னது, யார் கடவுள், என்ன விஷயம், எது, அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா வேதாந்தம். அந்தம்னா என்னது சரஸ்வதி சொல்லுங்கள், அந்தம்னா என்னது? சாரம், எசன்ஸ். வேதாந்தம், வேதானா 4 வேதம், அந்தம்னா அதோட சாரம், அதான் வேதாந்தம். அப்போ வைஷ்ணவர் வந்து வேதாந்தத்தை படிச்சுங்க, வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க. அதாவது அப்போ அவங்களுக்கு வெறும் வேதம் மட்டும், அதாவது வந்து அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா வெறும் வந்து அவங்க வந்து தியானத்தையோ இல்லை ஒளியோ வெறும் வந்து மெடிடேஷன் மட்டும் செய்கிற அந்த பக்தர் கிடையாது, வெறும் வேதத்தை ஃபாலோ பண்ணுறது மட்டும் கிடையாது. ஹரிகிருஷ்ணா சார், ஹரிகிருஷ்ணா. வேதாந்தனா தே நோ ஹூஸ் த காட், அதான் வேதாந்த. அண்டர்ஸ்டாண்ட் வந்து வேத யா. அப்போ வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, அப்போ தே நோ ஹூஸ் த காட், அவங்க கடவுள் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். தங்களது தனிப்பெரும் கருணையால் என்னை வாழ்த்தினார்கள். தே ஆர் வெரி மெர்சிஃபுல். அவங்க வந்து ரொம்ப வந்து கருணை வாய்ந்தவங்க. அவங்க என்னை வந்து வாழ்த்துனாங்க. அது பாருங்க 2 ஹரிகிருஷ்ணன் அவங்க 2 விஷயம் சொல்லிட்டாரு. ஒன்று வந்து என்னது, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், நோ ஹேவ் எனி டிஸ்கிரிமினேஷன், எந்த வகை பாரபட்சமும் கிடையாது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்துங்க, அவங்க வந்து வேதாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. விச் மீன்ஸ் அது என்ன அர்த்தம், அவங்க வந்து கடவுள் யாருன்னு தெரியும், வேதத்தோட அந்தம், வேதத்தோட சாரம், அதோட எசன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. தென் 3வது விஷயம் வந்து அவங்க தனிப்பெரும் கருணை மீன்ஸ் வந்து என்னென்னா அது காஸ்ட்லெஸ் மெர்சி வந்துச்சு. தனிப்பெரும் கருணை மீன்ஸ் மெர்சி, அது எந்த காரணமும் எந்த ஒரு இது இல்லாமல் காஸ்ட்லெஸ், எந்த காரணமும் இல்லாத அந்த கருணை கொடுக்குறவங்க. 3 விஷயம் சொல்லியிருக்காரு.
அப்புறம் அடுத்த சொல்கிறார், என்னை பொறுத்தவரை, அதாவது இப்போ அவர் சொல்கிறாரு, நான் சிறுவனாக இருந்தும் விளையாட்டில் பற்றில்லாதவனாகவும் புலனடக்கம் உள்ளவனாகவும் பணிவு உள்ளவனாகவும் இருந்தேன். எஸ். மேலும் வேத தேவைக்கு அதிகமாக நான் பேசவும் இல்லை. இந்த 4 குவாலிஃபிகேஷன் அங்கே சொல்கிறாரு. வந்து பார்க்கறது வந்து மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 லைனில் அவர் யாருன்னு சொல்லிட்டாரு, அடுத்த 2 லைனில் நான் யாருன்னு அவர் சொல்லிட்டாரு. புரியுதா மாதிரி உங்களுக்கு? அடுத்த லைனில் சொல்ல பாருங்க, நான் சிறுவனாக நான் சின்ன வயசாக இருக்கும்போது விளையாட்டில் பற்றில்லை. விளையாட்டு மீன்ஸ் வந்து என்னதுன்னா, அவர் எந்த ஏஜில் இருக்கிறாரோ, அந்த ஏஜோட ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து அவருக்கு வந்து நாட்டம் கிடையாது. அந்த ஏஜில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மேலே நாட்டம் கிடையாது. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது சின்ன வயசில் உள்ள சாதாரண ஆர்டினரி பிள்ளைங்க சில்ட்ரன் என்ன இதில் இருப்பாங்க, விளையாட்டில் இருப்பாங்க, அதில் அவருக்கு நாட்டம் கிடையாது. இப்போ அதே போல் வச்சுங்க, ஒரு கிரகஸ்தானா ஃபேமிலி, அதே போல் ஒரு வானப்பஸ்தானா அந்த ஃபேமிலி விட்டு வெளியே போகிறது. அப்போ ஒரு காலகட்டம் வந்து ஒரு ஏஜ் இருக்குது. அந்த ஏஜுக்கு என்ன தேவையோ அதில் வந்து அவருக்கு வந்து நாட் இன்ட்ரெஸ்ட், அவர் வந்து அதில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. அண்ட் செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, புலனடக்கம் உள்ளவனாக, இது சென்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அவரோட புலன் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே. நம்பர் 3, பணிவுள்ளவனாகவும், இஸ் த ஹம்பிள். ஓகேவா, பணிவாக இருக்கிறார். தென் தேவைக்கு அதிகமாக நான் பேசுவதும் இல்லை, அதிகமாக வந்து பேசுறதில்லை. பேசுறது மீன்ஸ் வந்து என்னென்னா மெட்டீரியல் திங்ஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பிரஜல்பா. அது பேர் என்னது, பிரஜல்பா. இது வந்து நீங்கள் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உபதேச அமிர்தத்தில் நம்ம பேசுவோம். மேபி நடுவில் ஒரு சாப்டர் முடிச்சுன்னா மேபி கொஞ்சம் உபதேச அமிர்தம் பேசிட்டு நம்ம போகலாம். இப்போ பிரஜல்பனா வந்து என்னென்னா தேவைக்கு அதிகமாக பேசுறது. அண்ட் ஆல்சோ பிரஜல்பனா வந்து என்னென்னா அது தேவையில்லாத மெட்டீரியல் திங்ஸ், பௌதிக விஷயங்கள் பேசுகிறது. அது உபதேச அமிர்தத்தில் சில புறப்பாதர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. யார் படிச்சிருக்கீங்க உபதேச அமிர்தம், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்? கமலக் அந்த வருவோம் படிச்சிங்களா, ட்ரை பண்ணிங்களா, பதவி படிச்சிங்களா? அதாவது தேவைக்கு அதிகமாக பேசுகிறது வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருப்பார். சில புறப்பாதர் என்ன கொடுத்துருப்பாருன்னா, இப்போ வந்து ஒரு ரெயின் டைம், மழை பெய்யுது. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு விட்டோன்னு ஆஃப்டர் ரெயின் என்ன நடக்கும், என்ன சத்தம் கேட்கும்? மழை பெஞ்சு விட்டோன்னு என்ன சத்தம் கேட்கும் மாதாஜி? ஆஃப்டர் ரெயின் மாதாஜி, வாட் கைண்ட் சவுண்ட் என்ன சவுண்டு கேட்கும்? ஃப்ராக். ஃப்ராக் சவுண்டும். இது நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரண ஒரு தாமால் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கம்பவுண்டில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஃப்ராக் தான். அவள் கரெக்ட் 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 கத்துவோம். அந்த ஃப்ராக் கத்துறது வந்து அது என்ன இதுனா, அந்த ஃப்ராக் சவுண்டை கேட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் வரும், பாம்பு வந்து ஈஸியாக வந்து அதை வந்து பிடிச்சி சாப்பிட்ரும். ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அது தேடி எங்கேயும் அழைஞ்சி பார்த்துட, மழை பெஞ்சு விட்டோன்னா அந்த ஸ்னேக்கெல்லாம் வந்து அலர்ட் ஆயிரும். எங்கே சவுண்டு இருக்குதோ நேரம் அங்கே போய் சாப்பிட்ற முடிஞ்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்கிறாரு. நம்மளுடைய சவுண்டு பேசுகிறோமே, நம்மளோட பேச்சு வந்து ஃப்ராக்கோட சவுண்டு மாதிரி. அப்போ அந்த ஃப்ராக் கத்தும் போது என்ன வந்துச்சு? பாம்பு, ஸ்னேக் வந்துச்சு. அதே போல் அந்த ஸ்னேக் வந்து இஸ் த ப்ராப்ளம், மெட்டீரியல் ப்ராப்ளம். நம்ம பேசுறது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிரச்சனை இழுத்து விட்டுரும், தேவையில்ல பிரச்சனை. தமிழில் லோக்கல் தமிழ் சொல்லுவாங்க, வாய்க்கா தக்கார சொல்லுவாங்க, பிரச்சனை சொல்லுவாங்க, கொலை அடி சண்டை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். நல்லா ஜோக் பண்ணுவீங்க, அங்கே பார்த்து 2 பேருக்கு அந்த ஜோக்லேயே மாட்டிக்க முடிஞ்சு. ஐயோ சீலாப்போ வாய் கொடுத்துட்டுமோன்னு. அந்த ஃப்ராக் சவுண்டு எப்படி வந்து ஸ்னேக்கு வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடுமோ, அதே போல் நம்மளோட தேவையில்லாத பேச்சு வந்து பிரச்சனை கொண்டு வந்துடும். இந்த ஃப்ராக் சவுண்டு நம்மளுடைய பேச்சு, அங்கே பாம்புனா இங்கே வந்து பிரச்சனை. இதான். அதனால் வந்து பேச்சு கண்ட்ரோலாக இருக்கணும். அதுக்குன்னு வந்து பேசாமல் ஊமையாக இருக்க சொல்லலை. இங்கே சொல்கிற பேச்சு வந்து மெட்டீரியல் பேச்சு. ஓகே. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வைஷ்ணவரோட அசோசியேஷனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வைஷ்ணவரோட சாது சங்கம் கிடச்சிச்சின்னு சொல்கிறாரு. அப்போ சில புறப்பாதர் வந்து முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. முதல் லைனில் சொல்கிறார் என்னதுன்னா, செகண்ட் லைனில் சொல்கிறாரு, வேதங்களில் 3 விஷயங்கள் மட்டுமே உள்ளன என்று பகவான் சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார். வேதங்களில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஓகே. நம்பர் 1 அவர் சொல்லிக்காரு, அவை பகவானுடனான ஜீவராசிகளின் உறவை நிலைநாட்டுதல். அதாவது வந்து பகவானுடைய உடனான ஜீவராசியின் உறவை நிலைநாட்டுது. அதாவது ஹரிஷா வரும்,
அதாவது பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னு சொல்கிறாங்க. நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தி தொண்டின் முறையான கடமைகளை நிறைவேற்றுதல். எப்படி வந்து நம்ம வந்து பக்தி வந்து நம்ம வந்து செய்கிறது அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தென் 3வது வந்து பார்த்திங்கன்னா இதனால் பகவானிடம் திரும்பி செல்லும் முடிவான இலட்சியத்தை அடைதல். எப்படி நம்ம திரும்பி பகவான்கிட்ட போகிறது, பேக் டு ஹோம், பேக் டு காட் ஹெட். நம்பர் 1 வந்து என்னது, ரிலேஷன்ஷிப், ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா. செகண்ட் வந்து பக்தி துணை சேவை செய்யுது. அண்ட் 3வது எப்படி பேக் டு காட் ஹெட் திருப்பி போகிறது. இது எங்கே போட்டிருக்கு, இந்த 3 விஷயம் எங்கே போட்டிருக்கு, வேதங்கள் போட்டிருக்கு. ஆனால் வேதங்கள் படிக்கிறவங்க எல்லாரும் ஏன் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை? வேதங்கள் படிக்கிறவங்க எல்லாரும் சரி இப்போ வியாசதேவர் வேதம் தானே எழுதினாரு, எல்லாம் எழுதி தான் இங்கே வதுக்காரு. ஓகே, அதே போல் நிறைய பேர் வேதங்கள் படிக்கிறாங்க இல்லையா, நிறைய முனிவர்கள் நிறைய சுவாமிஜிகள் படிக்கிறாங்க இல்லையா, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து ஜீவாத்மா என் பரமாத்மா புரியல, அப்புறம் வந்து ஏன் வந்து பக்தின்னு என்ன புரியல, தென் எப்படி பகவான் எடுத்துன்னு போகிறது புரியல. இதில் வந்து 3 விஷயம் போட்டுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 விஷயம் யாரும் ஏன் புரிய மாட்டேது. இப்போ உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு லீலையில் சர்வமவம் பட்டாச்சாரியார் இஸ் த வெரி ஸ்காலர், வெரி வந்து வேதாந்தி. ஆனால் அதை படிச்சுட்டு அவர் வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு நிற்கிற கிருஷ்ணர் கடவுள்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய முனிவர்கள் நிறைய பெரிய பெரிய பேர் இருந்தாங்க. ஏன் வந்து மகாபுருஷ் சொல்கிறது 3 இருக்குன்னு, ஆனால் அதை படிக்கும்போது ஏன் வந்து நிறைய பேர் புரியல, ஏன் வாய் என்ன காரணம்? ஸ்ரீயாமதி, அதாவது மகாபுரு இங்கே சொல்கிறாரு உள்ளே இருக்குன்னு, ஆனால் நிறைய பேர் படிக்க புரியல. காரணம் என்னென்னா வேதங்கள் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஓகேவா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா நீங்கள் ஏதாச்சும் உதாரணத்துக்கு இப்போ மலாயக்காரங்க இருக்காங்களா, இஸ்லாம் இருக்காங்களா, எனக்கு அது அனுபவம் நான் பலவாடி சொல்லியிருக்கேன். என் கூட ஒரு இஸ்லாம் ஒரு கம்பெனியில் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் வந்து வேதங்களை கோட் பண்ணி உங்கள் மதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவார். அவங்க இதுலேயும் வந்து இப்போ வந்து நிறைய வேதங்களை வந்து பாஷா மலாயில் வந்து மாற்றிட்டாங்க, மலாய மொழியில் மாற்றிட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாதம் சும்மா இந்த ஒன்றுமே தெரியாமல் போய் நிற்க முடியாது. சில பேர் வந்து வேணால் வாதாடம்லாம் இருக்கலாம், ஆனால் சில பேர்லாம் நம்மக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன ஓட்டைகள்லாம் இருக்குது, என்னென்ன லூபாங்க இருக்குது, என்னென்ன வகையான பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்னது திருப்பி வந்து அந்த எப்படி வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், சண்டைக்கு போயிடுவோம். நம்ம சண்டை வந்து அது வந்து பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. ஓகே, நாலேஜ் இஸ் த அதுதான் வந்து சொல்யூஷன். அப்போ அவங்க அப்போ அவரும் படிக்கிறாரு. இப்போ அவருக்கும் அவன் நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரிய மாட்டுது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து முகமது ஜக்கீர் நாய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அவர் வேதங்கள் எடுத்துன்னா கோட் பண்ணி பேசுகிறாரு, அது ஏன் வந்து புரிய மாட்டுது. அதே போல் இங்கே அவங்க மற்ற மதம் விடுங்க, சொந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வந்து புரிய மாட்டுது, நிறைய முனிவர்கள் ஏன் புரிய மாட்டுது. காரணம் என்னென்னா இங்கே மகாபிரபு சொல்கிறது 3 விஷயம் புரிய மாட்டுதான். இங்கே வந்து வைஷ்ணவரோட கருணை தேவை, பக்தரோட கருணை, சாது வைஷ்ணவ கருணை இருந்தால் தான், வைஷ்ணவோட கருணை இருந்தால் தான் then you get திவ்ய சக்ஷு, அதாவது டிரான்ஸ்டென்டல் விஷன், திவ்ய சக்ஷு. அந்த திவ்ய சக்ஷு மீன்ஸ் அது விஷன் பார்க்குறது. அப்போ அந்த ஆன்மீக கண்ணு கிடைச்சாதான் நம்மளுக்கு வேதம் வேதாந்தம் இதுக்குள்ளே ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு புரியும். இல்லை வந்து எவ்வளோ காலமானாலும் நம்மளுக்கு அது புரியாது. திஸ் த மெயின் திங்ஸ் இங்கே. ஓகேவா, பக்தி வேதாந்திகள் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக அறிவை பரப்புவதில் பாரபட்சம் காட்டுவதில்லை. ஓகேவா, வைஷ்ணவர்கள் வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒன்றுத்துக்கிட்ட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. எந்த நாலேஜ் எந்த வகையான இதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சாதாரண மெட்டீரியலில் பார்த்துங்க, உங்களுக்கு ஒரு வேலை தெரியும், தொழில் தெரியுது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவாங்க, நார்மலாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க குழு வச்சுக்கொள்ள அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கும், அடுத்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து வைஷ்ணவர் அப்படி கிடையாது. அவங்க என்ன இருக்கோ அது வந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அடுத்து வந்து சொன்னது அவர்களுக்கு ஒருவரும் பகைவரோ அல்லது நண்பரோ இல்லை, அவங்களுக்கு வந்து எனிமியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து சேம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவரும் படித்தவரோ அல்லது படிக்காதவரோ அல்ல, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சாதகமாகவும் மற்றவர்களுக்கு பாதகமாகவும் இருப்பதில்லை. ஒருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து அவங்க கிடையாது. இதுதான் வந்து வைஷ்ணவரோட குவாலிட்டிஸ் வராருங்க. அடுத்து வந்து கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அறியாமையில் உள்ள பாமர மக்கள் பகவானுடனான தங்களது மறந்து போன உறவை புதுப்பித்து கொள்ள
உதவுவதே அவரோட தொழிலாகும். இஸ் த வைஷ்ணவருடைய மெயின் என்னது டியூட்டி. அதாவது வந்து சாதாரண பக்தராக சாதாரண ஜீவாத்மா நம்ம என்ன ஜீவாத்மா? பந்த ஜீவாத்மா. ஏன் நம்ம பந்த ஜீவாத்மா? பன்னீர்செல்வம் பிரபு பாய், நம்ம பந்த ஜீவாத்மா. ஏன் நம்ம பந்த ஜீவாத்மா வந்து அதெல்லாம் இல்லை. ஏன் நம்ம பந்த ஜீவாத்மா? ஓகே, கரெக்டான வேர்ட்ஸ் வரணுமே. ஏன் நம்ம பந்த ஜீவாத்மா? கரெக்டான வேர்ட்ஸ் நான் பலவாடி சொல்லியிருக்கேன். என்ன ஜீவாத்மா? ஏன் நம்ம பந்தப்பட்டிருக்கோம்? ஏன் நம்ம வந்து கண்டிஷன் ஏன் மாட்டிக்கிறோம்? வாய் அகங்கார விமூடாத்மா கர்த்தாம இது மன்னியதே. அகங்காரம், so much pride, that's why we are bondage soul. நம்ம வந்து பந்தப்பட்டுடுவாங்க. அகங்கார விமூடாத்மா. நான் ஏன் இது ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணுறேன்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அகங்காரத்தில் இருக்கோம். இந்த 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 விஷயம் வந்து அகங்காரம் இருக்கிற நம்மளுடைய புத்திக்கு உடனே இறங்காது. அது வந்து 200 வாட்டி 300 வாட்டி சொல்ல இறங்கும். ஏன்னா நம்ம தவறுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு புரியாது. அவன் கிடக்கிறான், அவன் சொல்கிறான் அப்படின்னு வந்துடும். நம்ம தவறு பண்ணியிருக்கணும். நம்ம வந்து ராங்கான டிசிஷன் எடுத்துட்டோம். அது நம்மளுக்கு புரியணும். அதுக்காக தான் வந்து சாஸ்திரத்திலும் சரி எல்லா ஸ்லோகத்திலும் சரி ரிப்பீட் பண்ணுது. நானும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அப்பப்போ. நம்ம வீசா அகங்கார் விமாத்தமா நம்ம சோ மச் அகங்காரம் இருக்குது. இல்லை பிரபு, ஐ எம் த ஹம்பிள் பர்சன், நான் வந்து சோ மச் ஹம்பிள் கிடையாது. அது உள்ளே இருக்கும். பார்த்தீங்களா எப்படி சத்தம் கேட்குது? அதான் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்குன்னு டைம் வரும்போது அது அகங்காரம் வந்துடும். நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப சாதுவாக இருக்காங்க, அவங்களா அது நிறைய பேர் நினச்சிக்கோங்க, ஸோ இவங்க ரொம்ப சாதுவாக இருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. கிடையாது. அமைதியாக இருக்கிறதுனால வந்து அவங்க நல்லவங்களோ கத்துறதுனாலும் கெட்டவங்க கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த டைம் வரணும். டைம் வந்துச்சுன்னா அவங்க யாருன்னா அப்போ தான் வந்து ஒரு ரியல் ஃபேஸ் தெரியும். ஓகே, அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் வர வரைக்கும் எல்லாம் அமல் தான். அதனால் சொல்லுவாங்க, அதாவது வைஷ்ணவர்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் அது சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். இப்போ வைஷ்ணவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அடையாளம் பண்ணுறது? ஹவு டு ஐடென்டிஃபை வைஷ்ணவா? எப்படி வைஷ்ணவ கண்டுபிடிக்கிறது? கமலா தான் வருவோம். ஹவு டு ஃபைண்ட் பியோர் டிவோட்டி? எப்படி மாதாஜி? ஸ்னேகமாதாஜி? Oh Mataji, always some other devotees also they can act Mataji, act like drama act பண்ணுவாங்க. பிரபு ஐ எம் த ஹம்பிள்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து குரு கிட்ட தீட்சை வாங்க ஹம்பிளாக தான் இருக்காங்க. அப்போ ஏன் தீட்சை வாங்கிட்டு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. ஒருத்தவங்க குருவுக்கு இது எதிராக நடக்கிறாங்க, குருக்கு எகென்ஸ்டாக பண்ணுறாங்க. ஹம்பிள் வந்து அது வந்து வெளியில் இருக்கலாம், ஆனால் அது வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. வைஷ்ணவ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் எப்படி வந்துச்சு? சட்டெல்லாம் கிழிச்சு விட்டா, தோல் சரிங்களா, சட்டை கிழிச்சு விட்டு அம்பலாக இருக்கேன். இல்லை, நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. இப்போ சிம்பிள் சொல்கிறேன். நிறைய பேர் நான் நிறைய லெக்சர் ஒரு 2 பேர் கேட்டிருக்கேன். அவங்க வந்து சிம்பிள் சொல்லிட்டு போயிடறாங்க. ஒருத்தவங்க எனக்கு எப்படி சிம்பிள் எப்படி போகிறப்போ, நான் வந்து இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நான் ஒரு ஜீன்ஸ் வாங்குறேன், அது ஜீன்ஸ் வாங்க நான் பல ஜீன்ஸே போடுறது, அந்தமாதிரி சிம்பிளாக. பிகாஸ் நம்ம வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்குல விளக்கம் கொடுக்குறதுக்குல அது வந்து நீங்கள் கிரவுண்ட் லெவலில் இறங்கணும். கிரவுண்ட் லெவலில் இறங்கி நீங்கள் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா மட்டும்தான் மேபி அந்த ப்ரீச்சிங் வில் பி சக்ஸஸ். அது கண்ட்ரோல் சென்சஸ். பிகாஸ் ஏன் நான் ஒன்றும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ நான் வந்து ஓகே சிம்பிள்னா என்ன புரிய மாட்டேது. இப்போ ஒருத்தவங்களும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஓகேவா? அது நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க மதிஜி? சாரி, முதல்ல என்ன பண்ணு? ஹம்பிள், சிம்பிள், சென்ஸ் கண்ட்ரோல், அப்புறம் சின்சியர்லாம் ஓகே ப்ரோ. ஒரு வைஷ்ணவர் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் வந்து ஓகே. இதை வச்சுக்கிட்டு ஆக்டிங்கும் பண்ணலாமே, கடுதுனே. நானும் மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு மாதிரி அவங்களுமே பண்ணலாமே. நானும் ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி வேணால் பண்ணலாமே. வைஷ்ணவர் எப்படி கண்டுபிடிக்குது? ஊர்ஸ் பியோர் டிவோட்டி. ஓகே மதிஜி, எல்லாரும் தான் சேவை செய்கிறாங்க. ஐ வாண்ட் எக்ஸாக்ட்லி அந்த ஆன்சர் வேணும் எனக்கு. வைஷ்ணவா அந்த அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ இயர்.
நம்ம காது வழியாக தான் வைஷ்ணவ கண்டுபிடிக்க முடியும். என்ன ப்ரோ காது வழி சொல்கிறீங்க? உஷாமதி பார்த்தாங்க பாருங்க, என்ன ஐயோ காது வழியாவா, எப்படி எனக்கு கண்டுபிடிக்குது? அதுதான் நம்ம சொன்னேன், பேச்சு இருக்குல்ல, பேசுறது வச்சு தான் ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் அமைதியாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி வேணாலும் இது பண்ணலாம், ஆனால் பேசும்போது தான் தெரியும் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. ஓகேவா? அதாவது வந்து ஹாப்பியில் சில இதெல்லாம் வைப்பாங்க, ஆன்லைன்லாம் வைப்பாங்க, இது வந்து கிளியாது, இந்த பொருள் வந்து பாக்கா பண்ணோம் தரா பாக்காருன்னு நீங்கள் போட்டு வச்சா தெரியும் அந்த எரிக்குதா இல்லை இதாகுதுன்னு. வைஷ்ணவா வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? த்ரூ அதாவது சப்த பிரம்மா. ஆக்சுவலி சப்த பிரம்மா சொல்லுவோம். சப்த பிரம்மானா அவங்க பேசுறதை வச்சு, யாரோட பேச்சு, யாரோடைய பகவான் பார்த்து பேசக்கூடிய பேச்சு, அது வந்து ஆப்போசிட்டில் உள்ள நபர், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய இதயத்தில் பூந்து கொஞ்சோண்டு ஒரு 1% மாற்றத்தை உருவாக்குதோ இஸ் த வைஷ்ணவா. ஓகேவா? தட் இஸ் த வைஷ்ணவா. அந்த மாரி வந்து பியூரான சோலாக இல்லைன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு வந்து மாற்றம் நடக்காது. பிகாஸ் காரணம் என்னென்னா, வைஷ்ணவ வந்து நான் இருக்க வரேன், வைஷ்ணவ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆச்சார் அண்ட் பிரச்சார். வந்து என்ன அவங்க பேசுகிறாங்களோ, என்ன அவங்க சொல்கிறாங்களோ, என்ன வந்து மூட்டை கிளாஸ் கொடுக்குறாங்களோ, அந்த மூட்டை கிளாஸை அவங்க தன் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். செல்ஃப் இது ஓன் ப்ராக்டிஸ் இந்த ஓன் லைஃப். நான் ஒன்று சொல்லுவேன், நீங்களாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டேன், நான் பாடி திருப்பி இங்கே வந்துன்னா அது வந்து என்ன ஆகுனா அது நாட் ட்ரூ வைஷ்ணவா. புரியுதா கௌரங்க பிரியா மாதாஜி? வைஷ்ணவர்னா சொல்லுங்க அது மேக்கிங் சேஞ்ச் பண்ண. ஓகே, சேஞ்ச் பண்ண என்னன்னா உங்களுடைய ஃபிலோசஃபி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ ஃபேத், நம்பிக்கை என்ன வந்து இந்த கிருஷ்ண பக்தியோட அந்த ஃபிலோசஃபி உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். இப்போ எஸ்பெஷலி சிம்பிளாக அப்படின்னா நம்பிக்கை. நீங்கள் ஒரு 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 பக்தரோட ஒரு வைஷ்ணவோட பழகும் போது நீங்கள் வந்து கிருஷ்ணர்கிட்டயே அந்த கிருஷ்ண பக்தியில் நீங்கள் வந்து வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எந்த வைஷ்ணவரோட சன்னியாசியோ இல்லை எந்த வைஷ்ணவ பக்தர் கூட அசோசியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபேத் வந்து ஸ்லோலி டெவலப் ஆகணும், ஃபேத் வந்து வளரணும், உங்களுக்கு நம்பிக்கை வரணும், ஸ்ரதா வரணும். இருக்கிறதும் வந்து பிச்சுட்டு போயிடக்கூடாது, இல்லை வந்து இல்லைன்னா வந்து இன்னும் வந்து குழப்பமாகி சந்தேகமாகிடக்கூடாது. தேட் இஸ் சொல்லுங்க மதி. நான் வந்து இல்லை மதிஜி, நான் வந்து டூப்ளிகேட் இல்லை நான் சொல்கிறது வந்து எக்ஸாக்டாக அதாவது வைஷ்ணவம் சொல்கிறேன், நான் டாப் மோஸ்ட் வைஷ்ணவம் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பக்தர்கள் நான் வந்து இப்போ அங்கேருந்து எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த வைஷ்ணவர்களாக சாது குரு வைஷ்ணவா, அதாவது காவி உடை போட்டவங்க காவி உடை போடாதவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் சட்டையை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் வெளியே ஹம்பலாக பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஓகே, ஆனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா த்ரூ ஹியர். இதை சில பக்தி சித்தாந்த சஜி தாக்கர் சொல்லிக்கிறாரு. காது அதாவது வந்து சப்தம் யாரோடைய, இப்போ உதாரணத்துக்கு புரோபாதர் வந்து அவர் வந்து அந்த என்ன பாக்கு தொம்ஸ்கினா அங்கே இருந்து அந்த கர்த்தாலில் பாட்டு பாடுறாரு, ஹரிகிருஷ்ண மந்திரம் பாடுறாரு, கீர்த்தனம் பாடுறாரு, எல்லோரும் ஆடுறாங்க. எப்படி ஆடுறாங்க? அவங்க நினச்சா வந்து அவங்க யாருன்னு தெரியாது, இந்த தாத்தா இந்த ஓல்டு மேன் இந்த கிழவன் யாருன்னு தெரியாது, அவங்க எதுக்கு டான்ஸ் ஆடணும்? பிகாஸ் சப்த பிரம்மா இது சுத்தநாமம் போகும்போது அவங்க எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க. தென் எல்லாமே பிகம் ஃபாலோவர், எல்லாமே ஃபாலோவர் ஆவாங்க. இதுதான் வைஷ்ணவருடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த மூலிமா தான் வைஷ்ணவர் யாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்கணும். நம்ம வந்து வைஷ்ணவரை எப்படி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து இதில் வந்து கிருஷ்ண பக்தியில் வந்து ஆர்வம் இருக்கணும். அதுக்கு தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்கு வந்து சுக்குர்த்தி கொடுக்குறாரு. எல்லா இடத்துலையும் வந்து நாம் அதை பாடுங்க, நாம் அதை பாட நம்மளுக்கு வந்து அந்த சுக்குர்த்தி கிடைக்கும். தென் ஃபேத் டெவலப் ஆகும். ஃபேத் டெவலப் ஆகும்போது தென் நம்மளுக்கு வந்து அந்த ஈகர், அந்த ஆர்வம் வரும். சரி நான் கிருஷ்ண பக்தி நல்லா வரணுமே, வைஷ்ணவர்கள்கிட்ட நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல பக்தரோட எக்ஸசைஸ் பண்ணணுமே. நீ நல்ல பக்தரோடு சேர்ந்தாதான் நல்ல வைஷ்ணவரோட. அதனால தான் சன்னியாசி சாதுக்கள் ஏன் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க? எதுக்காகனா அவங்க வந்து கருணை கொடுக்கறதுக்காகவும் நம்மளுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்காகவும் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு கட்டுண்ட நம்ம பந்த ஜீவாத்மா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லெவல் பார்ப்பாங்க. இந்த வைஷ்ணவா இது நாட் டாப் ஒன்லா, இவர் வெரி ஃபேமஸ் ஒன்லா. நான் வரேன், இப்போ பிறகு வரேன், நான் ஒன்று வருவோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா வைஷ்ணவர்னால் வந்து யார், அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம்.
சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குலினா அப்படி சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு போகிறார். குலினா கிராமம், குலினா என்ற வில்லேஜுக்கு போகிறாரு. அப்போ அங்கே உள்ள அங்கே உள்ள பக்தர்கள் மக்கள் வந்து மகாபிரபுவோட அசோசியேஷன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அசோசியேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே நிறையா கேள்வி பதில் கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது வந்து மகாபிரபு கிட்ட கேட்குறாங்க, ஒரு கிரகஸ்தா ஒரு ஃபேமிலி மேன் ஹவுஸ் ஹோல்டு, ஓகே, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய வேலை வந்து என்னது, அவங்களுடைய டியூட்டி வந்து என்ன, அது கேட்குறாங்க இவங்க. அப்போ மகாபிரபு சொல்கிற சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலா 15வது அத்தியாயம் 104வது ஸ்லோகம். பிரபு காஹேன கிருஷ்ண சேவா வைஷ்ணவ சேவானா நிரந்தர காரா கிருஷ்ண நாம சங்கீர்த்தனா. அதாவது மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, நம்பர் 1 கிருஷ்ண சேவா, அப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா டேக்கே வைஷ்ணவில் பார்த்துக்கிறது, அண்ட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா டூ நாம சங்கீர்த்தன். இந்த 3 விஷயம் ஒரு குடும்பஸ்தருக்கு, அதாவது ஒரு கிரகஸ்தருக்கு, எனி ஒன், ஓகே, நீங்கள் ஃபேமிலி இருக்கீங்களா, இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க மோதிஜி. கிருஷ்ண சேவா, டேக்கே வைஷ்ணவா, வைஷ்ணவ சேவா, அதாவது கிருஷ்ண சேவா, வைஷ்ணவ சேவா அண்ட் நாம கீர்த்தன், நாம சங்கீர்த்தன். இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகஸ்தாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரைமரி, இந்த 3 விஷயத்தில் ரொம்ப ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவ சேவா, வைஷ்ணவருக்கு சேவை செய்யுது. ஓகே, அப்போ என்னது, நிறையா பேர் வந்து இந்த காலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, வைஷ்ணவ சேவனம் ஃபர்ஸ்ட்டு வைஷ்ணவர்னா யாருன்னு தெரியுது கிடையாது. 2வது வந்து வைஷ்ணவருக்கு எப்படி சேவை செய்யுதுன்னு தெரியுது கிடையாது. 3வது வந்து என்னதுன்னா, வைஷ்ணவ சேவாவில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவருக்கு சேவை செய்து வந்து நிறையா வேறு விஷயங்கள்லாம் வந்து வைஷ்ணவ சேவா என்ற பேரில் வேறு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவ சேவானா வந்து என்னதுன்னா, நம்ம வந்து நிறையா பக்தர்களை கூப்பிட்டு, என்கிட்ட வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட காசு நிறையா இருக்குது, ஓகேவா, அந்த காசும் ஆடம்பரத்தையும் காட்டுறதுக்கு, நமக்கு நான் வந்து பெரிய வந்து ஒரு பொசிஷனில் இருக்கேன், இந்தமாரி காட்டுறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்தமாரி பண்ணுறது இருக்குல்ல, அதாவது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி எல்லாம் இது பண்ணி எல்லாமே, அதாவது நம்ம காசு மட்டும் தான் வெளியாக்குவோம், எல்லாமே அவங்க செஞ்சுருவாங்க. அந்தமாரி பண்ணுறது இட்ஸ் நாட் வைஷ்ணவ சேவா. இது வந்து சில பக்தி தாக்கூர் வந்து சொல்லிக்கிறாரு, இட்ஸ் நாட் வைஷ்ணவ சேவா. ஓகேவா, நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது எது கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஜீவ சேவா. ஜீவ சேவா வேறு, வைஷ்ணவ சேவா வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவ சேவானா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, நீங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்களா, அது ஜீவ சேவா. ஜீவ சேவானா ஒரு ஆத்மாவுக்கு உதவி பண்ணுறது. வைஷ்ணவ சேவா இஸ் அ டிஃப்ரெண்ட். வைஷ்ணவ சேவா இஸ் அ டிஃப்ரெண்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் ப்ரைடு, அதாவது நம்ம சொந்த இதை காட்டுறதுக்கு வந்து செய்கிறது வந்து இட்ஸ் நாட் வைஷ்ணவ சேவா. ஓகே, இப்போ மகாபுரு வந்து சொல்கிறார், அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இப்போ வந்து வைஷ்ணவ வைஷ்ணவ சேவா சொல்கிறோம். அப்போ எந்த மாதிரியான பக்தருக்கு நம்ம வந்து சேவை செய்யணும், யார் வைஷ்ணவா, அந்த வைஷ்ணவா எப்படி இருப்பாங்க, மகாபுரு சொல்கிறார். சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலா 15வது அத்தியாயம் 106வது ஸ்லோகம். பிரபு காஹே யந்திரா முகே சோனி ஏகபாரா கிருஷ்ண நாம செய் பூஜா ஸ்ரேஷ்டா சாபகாரா. எஸ், இதில் வந்து அவர் சொல்கிற என்னென்னா, யார் வந்து ஒரு வாட்டி நல்லா கேட்கணும், இது ரொம்ப வெறும் பெரிய கிளாஸு, நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கி டக்குன்னு நான் சொல்கிறேன். யார் வந்து ஒரு வாட்டி கிருஷ்ண நாமத்தை சொல்கிறாங்களோ, அவங்க வாயிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கிருஷ்ண நாமம் வெளியே வருதோ, அவங்க இஸ் த வைஷ்ணவா அப்படின்னு சொல்கிறார். யார் வாயிலேருந்து ஒரு வாட்டி கிருஷ்ண நாமம் வருதோ இஸ் த வைஷ்ணவா. இப்போ வைஷ்ணவன் இப்போ வைஷ்ணவ சேவை செய்யணும்னு சொல்லிட்டாரு. இப்போ எப்படி அந்த யார் அந்த வைஷ்ணவ எப்படி அவங்கள இது பண்ணுறது சொல்கிறாரு. அப்போ ஒரு வாட்டி வந்து கிருஷ்ண நாம சொல்லிட்டா இஸ் த வைஷ்ணவா. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியும். நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா எல்லாரும், அதுதான் கிடையாது. இப்போ எங்கள் மகாபுரு என்ன சொல்கிறாரு, ஜஸ்ட் ஒன் டைம் அவங்க வந்து கிருஷ்ண நாமத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா இஸ் அ வைஷ்ணவா. ஓகே பிரபு. எஸ், சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலா 16வது அத்தியாயம் 74வது ஸ்லோகம்.
यंद्रा दर्शने मुखे ऐसे कृष्ण नामा तन्हारे जानिया तुमी வைஷ்ணவ பிரதானா. எஸ், அப்போ யார் வாயிலேருந்து ஒரு வாட்டி வந்து கிருஷ்ணநாமம் வருதோ இவங்க வைஷ்ணவ பிரதானா. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸால்டட் வைஷ்ணவா, அவங்க வந்து ரொம்ப உயர்ந்த வைஷ்ணவா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்யணும். இஸ் த வைஷ்ணவ சொல்கிறாரு. பிரபு அப்படின்னு பார்த்தா எப்படி பிரபு? ஓகே கௌரி மதஜி, அதான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம நினைக்கிறது வந்து கிடையாது. இப்போ ஒரு வாட்டி நாம் வந்து சொல்லிட்டா இஸ் த வைஷ்ணவா. ஓகே, மகாபுருஷ் சொல்கிறாரு. இப்போ அந்த ஒரு வாட்டி எப்படி, அது என்னன்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. சைத்தன்ய மத்தியிலா 25,199 199. ஏகா நாம பாசே தோமார் பாப தோஷா யாபே ஆரா நாம லாயிதே கிருஷ்ணாச்சாரானே பாவே. இங்கே ஒரு வாட்டி சொன்னால் கிருஷ்ணநாமம் சொன்னால் வைஷ்ணவ சொல்கிறார்ல. இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், பிரபு நானும் சொல்கிறேன், பிரபு என் பக்கத்தில் அக்கா சொல்கிறாங்க, என் பின்னாடி ஆண்டி சொல்கிறாங்க, அங்கே நான் காடியில் டெக்ஸியில் போனேன், கிராப்பில் போனேன், அங்கே அங்கிள் சொன்னேன், அந்த அங்கிள் சொன்னார். கரெக்டு தானே மதுஜி? அப்படி கேட்கலாமா இல்லையா? கரெக்டு தானே? என் வீட்டில் கிளி வளர்க்குற, அந்த கிளி வந்து அது வந்து பேசும், அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்து அதுவும் சொல்லுது. அது அப்போ வந்து வைஷ்ணவா, அப்போ இதெல்லாம் வைஷ்ணவாவா? ஓகே, எல்லாமே வந்து நல்லது தான், எல்லாமே பக்தர்கள்லாம். ஓகே, அதாவது வைஷ்ணவா இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே ஒரு வாட்டி கிருஷ்ணநாம சொன்னால் வைஷ்ணவம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஏகே நாம, ஏக்கன்னா வந்து ஒரு வாட்டி, ஏக்க நாம பாஷா தோமார பாப டோசா அப்படி. அதாவது நாம சொல்கிறதுல வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? நாம அபராதம். நாம அபராதம்னா ஒஃபென்சிவ் சாண்டிங். அதாவது அபராதங்கள்லாம் குற்றங்கள் பண்ணிக்கிட்டே, தப்பு பண்ணிக்கிட்டே ஜபம் பண்ணுவது, அதான் நாம அபராதம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னது? நாம பாஷம். அதாவது வந்து என்னென்னா அது அபராதமும் பண்ணலை, அப்போ டாப்புக்கும் போகல, நடுவில் இருக்கிற மாதிரி. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சுத்த நாமம். சுத்த நாமம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பகவானை டேரெக்டாக நம்ம பார்க்க முடியும். இது சுத்த நாமம். அந்த நாமத்துக்கும் பகவானுக்கும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்கள் கிருஷ்ணன் டேரெக்டாக பார்க்கலாம். இது சுத்த நாமம். இதான் நாமம் வந்து 3 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரபு நான் சாண்டிங் பண்ணுறேன் பிரபு, எனக்கு ஒன்றுமே இல்லை பிரபு, எனக்கு டயர்டாக வருது பிரபு, எனக்கு தூக்கம் வருது. பிகாஸ் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம்? நாம அபராதத்தில் இருக்கோம். நாம அபராதம். அப்போ நாம அபராதத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய டயர்ட் ஆகும், நிறைய சோம்பேறி ஆகும், என்னையா பண்ணிக்கிட்டு என்னையா இருக்குது, பல டவுட்லாம் வரும். பிகாஸ் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே, குற்றம் பண்ணிக்கிட்டே, ஒஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம சாண்டிங் பண்ணுறோம். அதனால் வந்து நாம வந்து டேஸ்ட்டு கிடைக்காது. அதான் ஒஃபென்சிவ் சாண்டிங். ரெண்டாவது வந்து நாம பாஷம். நாம பாஷனா வந்து என்னதுன்னா அதில் வந்து ஒஃபென்சிவும் இருக்காது, சுத்தநாமம் இருக்காது. அது வந்து சுத்தநாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் உதாரணம் சொல்லுவோம், ஒரு அக்கௌண்ட் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதவுல அந்த சாத்திருக்கு. அப்போ அந்த கதவு கீழேருந்து அந்த அக்கௌண்டோட காற்று வரும் பாருங்க, அந்த மாதிரி சுத்தநாமத்தோட காற்று நம்மளுக்கு கிடைக்கும், அந்த சுத்தநாமத்தோட இது கிடைக்கும், அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதான் நாம பாஷம். ஏன் சுத்தநாமம் இஸ் பகவான் டேரக்டாக பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, யார் வந்து ஒரு வாட்டி நாம பாஷம் செகண்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, நாம பாஷம் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லா வகையான பாவமும் போயிடும். நாம பாஷத்தில் இருக்கக்கூடிய பவர் வந்து என்னதுன்னா, அதாவது முதல் வந்து என்ன சொன்ன, நாம அபராதம், ரெண்டாவது நாம பாஷம், மூணாவது நாம சுத்த நாமம். இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற நாம பாஷம் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு வந்து அதோட டீட்டெயில் புரிய மாட்டேது. நாம பாஷம் வந்து என்னதுன்னா, நீங்கள் நாம பாஷை ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களோட எல்லா பாவமும் போயிடும், உங்களோட எல்லா வகையான பாவம் போயிடும். அது இத்தனைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி சாண்டிங் பண்ண கூட, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே முடிச்சு உங்களை எல்லாம் பாவம் போயிடும். வெறும் ஹரே சொன்னால் கூட அது வந்து நாம பாஷத்தில் இருந்துச்சுன்னா எல்லா பாவம் போயிடும். அதனால தான் அஜாமிலன் அவர் வந்து நாராயணா அப்படி கத்தும் போது அது வந்து நாம பாஷத்தில் இருந்தனால, ஏன்னா உள்ளேருந்து சொல்கிறாரு, சின்சியராக சொல்கிறாரு, த கோர் ஆஃப் த ஹார்ட் உள்ளேருந்து சொல்கிறதுனால, அந்த நாள தான் அவரோட எல்லா வகையான பாவமும் போணுச்சு. அவர் நரகத்துக்கு போயிலேருந்து தப்பிச்சு அவர் வந்து திருப்பியும் செகண்ட் சான்ஸ் கிடச்சிச்சு. அஜாமிலன் கதை பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அப்போ நாம பாஷை நீங்கள் வந்து ஜபம் பண்ணும்போது சொல்லும் போது உங்களுக்கு எல்லா வகையான பாவம் போயிடும். அப்புறம் பிறகு வந்து உங்களுக்கு வந்து பியோர் சாண்டிங் கிடைக்கும். அப்போ நாம பாஷத்தில் இருந்தாலும் அவங்க
இஸ் த வைஷ்ணவா. ஓகேவா, அது நான் இப்படி சொல்கிறேன். ஓகேவா, அப்போ நாம பாஷை வந்து முடிஞ்சாதான் அதுக்கப்புறம் அவங்க சுத்தனாவது போக முடியும். ஒருத்தர் அபராதம் பண்ணிக்கிட்டே புதுசாக சுத்தனாவது போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துக்கிட்டே டக்குன்னு 3ஆவது ஃப்ளோர் போக முடியுமா? முடியாது. அதே போல் தான். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாம அபராதம் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்காங்க. 10 நாம அபராதம் இருக்குது. வந்து என்ன தப்பு இருக்குன்னு 10 இருக்குது. அது நம்மளுக்கு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் பிறகு வந்து அது எப்படி வந்து அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறது, எப்படி அந்த குற்றங்கள் பண்ணாமல் இருக்கும் தெரியும். நம்மளுக்கு தான் அந்த 10 தெரியுது இல்லையா? இந்த 10 மண்டல இருந்தால் தான் அது வந்து நம்ம செய்யும் போது தப்பு பண்ண மாட்டோம். இப்போ நம்மளோட கிருஷ்ண பக்தியோடைய மெயின் கோல் வந்து என்னது? இப்போ எதுக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா வரும்? இப்போ எதுக்கு கிருஷ்ண பக்தி வரும்? இப்போ என்டர்டைன்மெண்ட் வருமா? எதுக்காக அந்த கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு வருதுலாம் கேட்குறோம். எதுக்காக? கோ பேக் டு காட் ஹெட். நம்ம திரும்பி பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு. பகவான் லோகத்துக்கு போகணும்னா நம்மளுக்கு வந்து இங்கே பக்தி இருக்குது, சேவை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னதுன்னா சாண்டிங். இந்த நாம ஜபத்தில் தான் வந்து எல்லாமே வச்சுட்டாரு. அதாவது நாம் ஆரி நிஜ சர்வசக்தி, எல்லா சக்தியும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ எல்லா சக்தியும் உள்ளுக்குள்ள இருக்கும் போது இதை ஒழுங்காக பண்ணால் நம்ம எல்லாமே கிடச்சிடும் நம்மளுக்கு. ஆனால் நாம ஜபத்தில் 3 ஸ்டேஜ் இருக்குது. அபராதம், நாம பாஷை, சுத்த நாமம் இருக்குது. இப்போ நாம சங்கீதம், அதெல்லாம் சைத்தன்ய பாபா எங்கே பார்த்தா நாம சங்கீதம் பண்ணுறாரு, நாமத்தை இது பண்ணுறாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்போ நாமத்தோடைய குற்றங்கள் நம்மளுக்கு தெரிலனா அப்போ எப்படி வந்து நாமத்தை வந்து நம்ம வந்து அதில் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி நம்ம வந்து நாம பாஷை தான் போக முடியும்? நம்பர் 1. அப்போ நம்ம என்னென்ன குற்றங்கள், அதில் என்ன ஒஃபென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது நான் வந்து பல வாட்டி குரூப்பில் அனுப்பிவிட்டேன். வந்து நீங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. நீங்கள் அன்னாடிக்கு முடிஞ்சிருக்கோம், அன்னாடிக்கு அந்த 10 நாம அபராதம் படிக்கணும். அப்போ நீங்கள் சாண்டிங் பண்ணும்போது இது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து வைஷ்ணவ அபராதம், 2வது வந்து தேவர்கள் டெமிகாட்ஸையும் கிருஷ்ணர் பகவானையும் ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடாது, 3வது வந்து குரு அபராதம் பண்ணக்கூடாது, 4வது வந்து நம்ம வந்து வேதங்களை வந்து நிந்திக்கக்கூடாது, வேதங்களை வந்து இது பண்ணக்கூடாது. அப்போ 5வது வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட நாமத்தை ஜபம் பண்ணும்போது அது வந்து கற்பனைன்னு நினைக்கக்கூடாது, நாட் மென்டல் ஸ்பெகுலேஷன். 6வது வந்து பகவான் நாமத்துக்கு சொந்தமாக விளக்கம் கொடுக்கக்கூடாது, இப்போ ஓன் இன்ட்ரப்ஷன், அதாவது நம்ம சொந்த விளக்கம் கொடுக்குது, ஓன் மீனிங். 7வது வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிக்கிட்டே ஜபம் பண்ணுறது. ஏன்னா தப்பு பண்ணால் பாவம் பண்ணால் ஜபம் பண்ணால் அது பாவம் போயிடும். அந்த தான் ஜபம் பண்ண தான் பாவம் போகுது சொல்லிட்டு தப்பு பண்ணிக்கிட்டே திருப்பி பண்ணுறது. அப்போ 8வது வந்து இது பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும். 9வது வந்து நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது. 10வது வந்து நம்பிக்கை இல்லாத பிரச்சாரம் பண்ணுறது. 9வது. 10வது நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அதாவது வந்து மெட்டீரியல் திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் ஜபம் பண்ண சுத்தனாமத்துக்குன்னா நீங்கள் மெட்டீரியல் திங்ஸை விடணும். பௌதிக நிறைய விஷயங்களை விடணும். அதாவது குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு காவிய சட்டை போட்டு போகிறது கிடையாது. அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், அதாவது 6 வகை எதிரி இருக்காங்க, 6 வகை எனிமி இருக்காங்க. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியா, இது எல்லாத்தையும் வந்து சொல்லி நம்ம விடணும். நான் எப்படி இப்போ விடுறது கேட்டால் சொந்தமாக நடக்காது. நீங்கள் சாண்டிங் பண்ண அது வந்து நடக்கும். அப்போ இந்த 10 வந்து நம்மளுக்கு தெரியணும். இந்த 10 வந்து இங்கே இருக்கணும், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு என்னென்னா அந்த 10 வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், பிரச்சனை என்னன்னு தெரியலனா எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்? சொல்யூஷன் கிடைக்காது. அதனால தான் நம்ம ரிப்பீட் நம்ம வந்து நாம் அபராதிலே இருக்கும். ஸோ மச் கிளாஸஸ் கேட்டு மூட்டை கிளாஸ் கேட்டு எல்லாம் கேட்டோம். நம்ம வந்து வைஷ்ணவ கருணை கொடுத்தோம். வைஷ்ணவ கருணை கொடுத்தோம் கிடையாது, எல்லாம் கருணை கொடுத்தோம். நம்ம என்ன பண்ணுறோம், யானை திறமை யானை எலிஃபென்ட் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தண்ணியில் குளிக்கும். நல்லா குளித்து அங்கே வந்து அந்த கரைக்கு வந்தோடனே அந்த அந்த சேண்டை எடுத்து அந்த மண்ணை எடுத்து திருப்பி வந்து அது வந்து போட்டுக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் கிளாஸை கேட்டு ஓகே மகாராஜ், ஓகே பிரபு எல்லாம் கேட்டு திருப்பி நம்ம வந்து அந்த மண்ணு தூக்கி தலையை போட்டுக்க மாதிரி திருப்பி நம்ம பழைய விஷயங்களும் திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். அப்போ எப்படி சுத்தநாமம் வரும்? அது எப்படி வந்து நாம அபராதம் எப்படி மண்டையில் இருக்கும்? பிறகு நாம பாஷம் பண்ணணும், நாம பாஷத்துக்கு வரணும். நாம் பாஷத்துக்கு வந்துட்டால் நம்மளுக்கு வந்து எந்த வகையான பாவத்துக்கும் நம்ம வந்து நம்ம பாவம் கிடையாது, எல்லா வகையான பாவம் முடிஞ்சு. அப்போது அதாவது உங்களுக்கு முந்தைய பிரிவில், அதாவது போன பிரிவிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கும், கர்ம விஷயம் இருக்கும். அதாவது உங்கள் தலையில் கல் வந்து நீங்கள் வந்து அடிப்படுற மாதிரி இருக்கும். எல்லாமே கணக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஒன்று வந்து எல்லாம் போன எதை நம்ம நட்டுமோ. இந்தோனேஷியாவில் வந்து நீங்கள் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. இந்தோனேஷியாவில் சில கேட்டகரி என்னென்னா சாமி கொண்டு மாட்டாங்க, அவங்க இயற்கை கொண்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்களோட பிலீஃப் என்னதுன்னா, அவங்களோட நம்பிக்கை என்னதுன்னா, எதை நான் செஞ்சனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். அந்தமாரி அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அந்தமாரி உள்ளவங்க என்கிட்ட சொல்லிக்காங்க, நம்ம என்ன செய்யணுமோ அதான் கிடைக்கும். அதே போல் தான் நீங்கள் என்னென்ன செயலுக்கு நம்ம செஞ்சோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ கிடைக்கும். ஓகேவா?
நான் பகவத்கீதை கிளாஸில் அது ஸ்லோகம் ஒன்று வரும், அதில் ஸ்லோகத்தை நான் சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸே கொடுத்துருக்கேன் நான். என்னதுன்னா, நம்மளோட பாவங்கள் நம்ம செய்கிறோம்ல உடனே கிடச்சி போன செஞ்சு நமக்கு கிடச்சிடாது. நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செய்த காரியங்கள் அது வந்து சீட் லெவலில் இருக்கும், விதை வடிவில். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து அப்புறம் பழம் காய் காய்ச்சி அப்புறம் பழமாக மாறி மரமாக மாறி அது நிற்கும். இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய பாவங்கள் சில பிரபு நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரிலையே, எனக்கு இந்த துன்பம் மேலே துன்பம் வருது, பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை இருக்குது தெரியுமா? அந்த பிரச்சனை நீங்கள் இந்த பிரிவில் செஞ்சது கிடையாது, போன பிரிவில் செஞ்சது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு பிரிவில் செஞ்ச பாவம் அது விதை வடிவில் இருந்து வளர்ந்து பெருசாக அது மரமாக காய்ச்சிருச்சு. அந்த பழத்தை இப்போ நீங்கள் அறக்குறீங்க. சில பாவங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செடி லெவலில் இருக்கும், சில பாவங்கள் இன்னும் விதை வடிவில் இருக்கும், சில பாவங்கள் கொஞ்சம் துளிர் விட்டுருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம அனுபவிக்கிறதுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழமாக காஞ்சிது, அதாவது மரம் ஃபுல் பெருசாகிடுச்சு, அந்தமாதிரி பாவங்கள் அனுபவிக்கிறோம். சில சமயத்தில் அது செடியாக இருக்கும்போதே நம்மளுக்கு 2 காட்டிட்டு போயிடும். இந்த மாதிரி பாவங்கள் இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது, அதுலேயும் நிறைய கல்குலேஷன் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே போட்டுறோம், நான் என்ன செஞ்சேன்னு தெரியலன்னு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம பிறக்கும்போது உத்தமராக பிறந்து அவன் பிறக்கும்போது எந்த பாவத்தில் ஈடுபடாமல் புனிதமான ஆத்மாக்களாக நான் புனிதமாக இருந்தேன்னா எதுக்கு இந்த சாக்கல்ல விடணும்? இந்த லைனை எப்பவுமே சொல்லும் போது நீங்கள் ராதாஜீவன் என்னை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நம்ம எந்த பாவம் செய்யணும், நம்ம எல்லாம் பாவம் செஞ்சு வந்திருக்கோம், அதுக்காக தான் எல்லாமே லிஸ்ட்டு போட்டாச்சு. நீங்கள் பாகவதம் 3ஆவது கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவாத்மா இந்த பூமிக்கு வரும்போது என்ன எத்தனை வயசு, என்ன டூரேஷனு, நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் ஏசு வாங்கணும், திட்டு வாங்கணும், அடி வாங்கணும், எவ்வளோ பாராட்டு வாங்கணும், எல்லாமே ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஆனால் பிரபு அப்போ ஒருத்தன் முட்டாளாவே இருப்பானா பிரபு படிக்கிறது? அப்படி கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணால், நீங்கள் எஃபர்ட் போட்டால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதனால தான் மகாபிரபு எல்லா இடத்துலையும் நாம சங்கீதனுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஏன் நாம சங்கீதம் கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும்? பிகாஸ் எல்லாத்துக்கும் சான்சஸ் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் சுக்குர்த்தி கொடுக்குறாரு. அப்போ எல்லாத்தோடைய தலைகளுக்கும் டெஸ்டினி மாறும். அதுக்காக தான் ஒருத்தன் கீழே தானே அவன் கீழே இருக்கும் கிடையாது, அவனும் மேலே தூக்கிட்டு வரணும். அதுக்காக நாம சங்கீதன். அப்போ நாம சங்கீதன் மூலியமாக மகாபிரபு எல்லாத்துக்கும் அப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாரு, நாமம் கொடுக்குறாரு. அப்போ நாமம் கேட்க நம்மளுக்கு அந்த சுக்குர்த்தி கிடைக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ளே வருவோம். அப்போ நம்மளோட தலையெழுத்தை நம்மளால் மாற்ற முடியும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னேன், நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாமம் ஜெபம் பண்ணதான் அதோட குற்றங்கள்லாம் பண்ணும்போது நாம பாஷம் எந்த வகை பாவமும் இருக்காது, எல்லாம் பாவம் முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வரதா இருந்துச்சுன்னா எல்லாமே க்ளீன் அப்படி. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்து சுத்தனமுத்துக்கு போகணும். ஓகே, அப்போ நாம பாஷை என்ன பண்ணோம், நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்தும். அதாவது சித்தா மீன்ஸ் என்னதுன்னா, அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹார்ட், இருதயம் அண்ட் மைண்டு, நம்ம புத்தி, இது ரெண்டுத்தையும் சுத்தப்படுத்தும் நாம பாஷம். நல்ல ஞாபகம், நாம பாஷம் என்ன பண்ணோம், நம்ம இருதயத்தையும் நம்ம மனசையும் சுத்தப்படுத்தணும் ஃபுல்லாக. எல்லா பாவம்னா என்னது, நீங்கள் போன பிரிவில் செஞ்ச பாவம் மட்டும் கிடையாது, மனசுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவம் செய்கிறதுக்கு உண்டான அந்த இது இருக்குது பாருங்க, அந்த ஆர்வமாக உள்ள சில விஷயம் உள்ளே இருக்கும், அதையும் வேரோட பிடிங்கி எடுத்துடும் இந்த நாம பாஷம். என்னது, உள்ளுக்குள்ளுக்கு அந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, சீட் ஆஃப் த சீன் இருக்குல்ல, அதையும் கிளியர் பண்ணிடும் நாம பாஷம். அதான் நாம பாஷோட பவர். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு மகாபிரபு கொடுக்குறாரு. வைஷ்ணவா 3 கேட்டகரி, 3 கேட்டகரி இருக்காங்க. வைஷ்ணவா இருக்காங்க. நம்பர் 1 வைஷ்ணவா, நம்பர் 2 வைஷ்ணவ தரா, அண்ட் நம்பர் 3 வைஷ்ணவ தமா. இப்போ இதே தான் நம்ம கிருஷ்ணர்லேயே பார்த்துருப்போம், கிருஷ்ண தரா அண்ட் கிருஷ்ண தமா. அதே போல் வைஷ்ணவர்களையும் வைஷ்ணவ தரா அண்ட் வைஷ்ணவ தமா. வைஷ்ணவரை என்னன்னா, வைஷ்ணவர் யாருன்னா நம்ம சொன்னல, அதாவது அவங்க சாண்டிங் பண்ணுவாங்க, எந்த வகையான அபராதமும் இருக்காது, நோ அபராதம், நோ அஃபென்ஸ். இந்த மாதிரி அபராதம் இல்லாமல் சாண்டிங் பண்ணுறாங்களே அவங்க வைஷ்ணவா. ஓகேவா? அதாவது அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அபராதம் இல்லாமல் சாண்டிங் பண்ணுறாங்களே அவங்க வைஷ்ணவா. ஒரு வாட்டி அபராதம் இல்லாமல் சாண்டிங் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, நம்மளுக்கு அந்த நாம பாஷை ஸ்டேஜுக்கு போயிட்டு வருவோம். ஓகேவா? செகண்ட் வைஷ்ணவ தரா. வைஷ்ணவ தரனா பார்த்திங்கன்னா
கான்ஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து அபராதம் இல்லாமல் சாண்டிங் பண்ணுறாங்களே அவங்க தான் வைஷ்ணவ தாரா. கான்ஸ்டன்ட் சாண்டிங் ஹோலி நேம் வித்தவுட் ஆஃபென்ஸ். ஓகே மாதாஜி. தென் வைஷ்ணவ தமா. வைஷ்ணவ தமானா வந்து யாருன்னா அவங்களுக்கு வந்து சாண்டிங் பண்ணுவாங்க, அண்ட் சேம் டைம் அவங்களுக்குள்ளே வந்து ஹலாதி சக்தி உள்ளே வந்துடும். ஹலாதி சக்தி நான் நிறைய விஷயம். ஹலாதி சக்தி என்னது? ஹலாதி சக்தினா வந்து ப்ளஷர் கிவிங் பொட்டன்சி, அதாவது இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. அது யார்? ராதாராணி. அந்த சக்தி வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அலாதி சக்தி உள்ளே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பகவானை டேரெக்டாக பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் அவங்க பகவானை பார்ப்பாங்க. அதுதான் சுத்த நாம சாண்டிங் பண்ணுறவங்க. அவங்க வந்து வைஷ்ணவ தாமா, வைஷ்ணவ தரா அண்ட் வைஷ்ணவ தாமா, இந்த 3 கேட்டகரி இருக்குது. இந்த மாதிரி பக்தர்களுக்கு நம்ம வந்து சேவை செய்கிறது தான் இஸ் த வைஷ்ணவ சேவா. எல்லாம் காவி எல்லாம் ஓரஞ்சு போட்டவங்களும் வந்து டிவோட்டி கிடையாது. எல்லாம் பேர் நீங்கள் இந்தியாவுக்குலாம் போனீங்க மாட்டிக்குவீங்க. வெறும் ஓரஞ்சு எல்லாம் ஓரஞ்சு போட்டுருப்பாங்க. ஒன்று வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு வந்து என்னதுன்னா, வைஷ்ணவர்களுக்கு வந்து வேஷம் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது திலக்கு வச்சுக்கிட்டு குடுமி வச்சுருப்பாங்க. அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எல்லா வகையான வாழ்த்துக்கெல்லாம் வாழ்த்து பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஈஸ்தவர் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரீத்தன், அதாவது சீட்டிங் பண்ணுறவங்க, ஏமாத்துறவங்க. அப்போ நம்மளுக்கு தெரியணும் யார் என்னென்ன. வைஷ்ணவர்னா வந்து நீங்கள் ஒருத்தவங்க வைஷ்ணவ சேவை செய்றீங்க, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, ஒரு பக்தரை ஒரு டிவோட்டி கூப்பிட்றீங்க, அவங்ககிட்டேருந்து அட்லீஸ்ட் நம்ம ஹரி கதா கேட்கணும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கதா, ஒரு ஸ்மால் டிஸ்கஷன், பகவான் பற்றி டிஸ்கஷன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம வைக்கணும். வந்தோடனே சும்மா வந்துட்டு சும்மா இது பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் வைஷ்ணவா. ஓகேவா? இது வந்து ஸோ மச் விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது. மெயினாக வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிரகஸ்தா குடும்பஸ்தராக இருக்கிறவங்க, கிரகஸ்தாருடைய மெயின் நித்திய தர்மா வந்து என்னதுன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக வைஷ்ணவர்கள் வந்து இன்வைட் பண்ணணும். யாராச்சும் ஒரு வைஷ்ணவர்கள் பக்தர்கள் வந்திருக்காங்க, இப்போ வெளிநாட்டில் நிறைய வராங்க, முடிஞ்சவரைக்கும் அவங்க இன்வைட் பண்ணணும். இல்லைனா அவங்க டெம்பிள் இருக்காங்க, எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு சேவை செய்யணும். ஓகேவா? அவங்களுக்கு எந்த வகையான ஏன்னா வைஷ்ணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கருணை கொடுக்கறதுக்காக வராங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான விஷயத்துக்கும் ஆசைப்படுறது கிடையாது. அவங்க எல்லாத்தையும் எதுவுமே ஆசைப்படுது. எனக்கு வந்து அது கொடுங்க இது கொடுங்க. அவங்க என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கோங்க, என்ன இருக்கோ அது இருந்துக்குவாங்க. ஓகேவா? பட் ஆல்சோ வைஷ்ணவர்கள் சில பக்தர்களுக்கு சில வைஷ்ணவர்களுக்கு பக்தர்களுக்கு ஒரு மூடு இருக்கும். சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓகேவா? அது அவங்களுடைய மூடு பொறுத்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து அவங்கள வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணணும். தென் வைஷ்ணவர்களை நம்ம வந்து பக்தர்களை சாது குரு வைஷ்ணவா, இது யார் அந்த பேர் வைஷ்ணவ சாது நல்லா ஞாபகிங்க. சாது நிறைய பேர் புரிய மாட்டேன். ப்ரூ நீங்கள் ஒரு இடத்துல சாது சொல்கிறீங்க, ஒரு இடத்துல பக்தர் சொல்கிறீங்க, ஒரு வைஷ்ணவ சொல்கிறீங்க, எது புரியுன்னு? சாதுன்னா என்னன்னா அவங்களும் பியோர் டிவோட்டி, சுத்தமாக பக்தர். வைஷ்ணவா அவரும் சுத்த பக்தர். அப்புறம் சாது குருனாலும் சுத்த பக்தர். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இவங்க எல்லாம் வந்து ஒரே நபர் தான். சாதுனாலும் பக்தர் தான், வைஷ்ணவனாலும் பக்தர் தான், குருனாலும் பக்தர் தான். எல்லாம் பியோர் பக்தா, எல்லாம் தூய்மையான பக்தர்கள். இவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேவை செய்யணும். சேவை செய்கிறது வந்து என்னென்னா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து ஏதாச்சும், அதாவது பணம் கொடுக்குறது இருக்குல்ல, இந்த பணம் கொடுக்குறது கூட பார்த்திங்கன்னா இது கூட ஒரு கர்ம காண்டம் தான். வைஷ்ணவங்களுக்கு காசு கொடுக்குறது கூட கர்ம காண்டம் தான். ஆனால் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா அவங்களுடைய ட்ராவல் பண்ணுறாங்க, இதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? நோட்டு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட சொந்த இன்பத்துக்கு அவங்களுக்கு நம்ம அந்த கொடுக்க கிடையாது. நம்ம கொடுக்குற அந்த வைஷ்ணவ கொடுக்குற அந்த பணம் வந்து அவங்களுடைய ட்ராவலுக்கு, அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு, சேவைக்கு. ஒன்று சில பக்தர்கள் சில வைஷ்ணவர்கள் வந்து அவங்க எங்கேயாச்சும் டெம்பிள் கட்டுவாங்க, அப்போ அதுக்கு கொலெக்ஷனுக்கு வருவாங்க, அதுக்காக நமக்கு வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே கிருஷ்ண பக்திக்கு ஓகே. அதை தவிர்த்து நம்ம அவங்க எதுவுமே இந்த அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பார்க்கறது கிடையாது. ஓகே? அதனால் வந்து இன்னொரு விஷயம் என்ன லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே டோன்ட் மேக் அபராத். வைஷ்ணவருக்கு சேவை செய்யும் போது நம்ம வந்து அபராதம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது பக்தின் என்ன சொல்லிக்காருன்னா, இப்போ வந்து ஒரு வைஷ்ணவரை கூப்பிடுறோம், எல்லாம் ஒரு வைஷ்ணவ வராரு, அவருக்கு நம்ம சேவை செய்கிறோம், சம்திங் எதுவும் செய்கிறோம், அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கூடாது. இது எப்படி நடக்கும்னா, பிறகு எப்படி அது நடக்கும் நல்லா கவனிச்சுக்க கிடையாது.
இது எப்படி நடக்குன்னு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய டெம்பிள், அது ஒரு பிக் ப்ரோக்ராம், நிறைய வைஷ்ணவர்கள் வராங்க, நிறைய சன்னியாசிகள் வராங்க, நிறைய பக்தர்கள் வராங்க, எல்லாம் நிறைய பேர் கிளாஸ் கொடுக்க போகிறாங்க வச்சுக்கலாம். அங்கே என்ன நடக்குன்னா பக்தர்கள் மத்தியில் அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் நடக்கும், அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு நடக்கும். எப்படின்னா பிரபு இஸ் த டாப் வைஷ்ணவா, இது வந்து பிரபு இவர் வந்து கொஞ்சம் நோ ஃபேமஸ் இல்லை பிரபு, இவர் ஃபேமஸ்ஸு, அதுமாரி நடக்கும். அதுமாரி நடக்கும்போது அது அவங்களுக்கு வந்து தெரிய வரும்போது அவங்க உள்ளுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணும்போது இஸ் த அபராத். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போது நீங்கள் ஒரு 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 மகாராஜ் இருக்கார், இன்னும் ஒரு 4-5 மகாராஜ் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து பயங்கர செம ஃபேமஸ் டாப் 1, நீங்கள் யூடியூப்பில் அவர் பேர் வந்து உதாரணத்துக்கு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு வந்து ஒரு ஓவில் ஆரம்பிக்க வச்சுங்களேன், ஓ தட்டினாலே அவர் பேர் தான் வரும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வெரி ஃபேமஸ். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நாட் ஃபேமஸ். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து நிறையா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு எல்லோரும் வந்து இப்போ அங்கே அந்த வைஷ்ணவர் அந்த பக்தரை ஒரு எல்லாம் அந்த சன்னியாசியை பார்க்கறதுக்கு போகிறோம். அப்போ அவர் இன்னொருத்தர் வந்து சைடில் உட்காந்துருக்கிறாரு, இல்லைனா வந்து அங்கே இருக்கிறாரு இல்லை இருக்கிறாரு, டக்குன்னு வந்து கண்டுக்காத மாதிரி போகிறது, இல்லை டக்குன்னு அப்படி சொல்லிட்டு போகிறது, அதுமாதிரி பண்ணும்போது இஸ் அபராத். வைஷ்ணவா இஸ் த ஆல் வைஷ்ணவா. வைஷ்ணவனா எல்லாமே வைஷ்ணவர்கள் தான், சன்னியாசி பக்தர்கள்லாம் எல்லாமே பக்தர்கள் தான். அந்த இது பார்க்குறோம்ல, அந்த வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதுல்ல மனோஜி, அந்த ஏற்றத்தாழ்வு, இது டாப் பண்ணுறோம், அது உள்ளுக்குள்ள மைண்டில் வருது, உள்ளுக்குள்ளே வருது, இங்கே வரும்போது இஸ் த அபராதம். அண்டர்ஸ்டாண்ட் பிரபு? அது உள்ளுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே வரும்போதே இஸ் த அபராதம். அது வரும்போதே என்ன ஆயிரும்னா நம்மளுடைய பக்தி வில் ட்ராப், ஸ்லோலி ட்ராப். ஓகேவா? தென் அது உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது ஆக்டிங்கில் வரும். இது நான் உதாரணம் சொல்லக்கூடாது, பட் நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதுல இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்குறது, பிரசாதம் கொடுக்குறதுல இருக்க எல்லாமே நிறைய வேறுபாடு இருக்கும். அப்போ அதுமாரி ஒருத்தவங்க இது அந்த இதாகும் போது, ஒரு மனசை கொஞ்சம் வேதனைப்படும் போது, இல்லைன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாகும் போது, அன்கம்ஃபர்டபுள் இருக்கும்போது அது பாதிக்கும். அது பக்தரை பாதிக்கும், யார் இது பண்ணுறாங்களோ அது பாதிக்கும். அதனால நம்ம யார் என்ன சன்னியாசி வந்தாலும் என்ன பக்தர் வந்தாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். வைஷ்ணவாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அவங்க எப்படி இருந்தாலும், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என் குருமாராச்சு, என் குருநாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்குள்ள ட்ரைனிங்கில் அப்படின்னா ஒரு வைஷ்ணவ, நான் பரவாயில்ல சொல்லியிருக்கேன், ஒரு வைஷ்ணவர் க்ராஸ் பண்ணார்னா நமஸ்காரம், இப்படி போனார்னா நமஸ்காரம். நிறைய பேருக்கு எப்படி புரியுனே, நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி கண்டிப்பாக காட்டுவேன். அவர் ஒரு ரூமை க்ளோஸ் பண்ணாலே நமஸ்காரம், அந்தமாரி. அப்போ எதுக்காக நம்ம நமஸ்காரம் பண்ணுறேன்னு நான் ஒரு டிவோட்டி கேட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அகங்காரம், நம்ம தலை யாரும் குனிக்க மாட்டோம். அப்போ நம்ம நமஸ்காரம் பண்ண நம்மளோட அந்த ஹெட் வெயிட் இருக்குல்ல, அந்த அகங்காரம் குறையும். அப்போ தான் வைஷ்ணவோட கருணை கிடைக்கும். அதனால தான் அப்போ நம்ம வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணக்கூடாது. நம்ம அபராதம்னா என்னதுன்னா அவங்க திட்டுறதில்லை, நம்ம இந்தமாதிரி பிஹேவியர்லேயே நிறைய வகையான அவங்க அன்கம்ஃபர்டபுள் வரும்போது இது இஸ் ஆல்சோ அபராதம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் என்னதுன்னா நம்மளுடைய நித்திய தர்மா என்ன ஆல்சோ அவங்ககிட்டேருந்து நம்ம ஹரிகதா கேட்கணும். ஓகேவா? தென் அப்போ தான் பகவான் அவர் கருணை எப்படி நம்ம கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் பைப்பு இருக்குது, அதில் வாட்டர் இருக்குது, செடி அங்கே இருக்குது, இங்கே இருக்கிற தண்ணி எப்படி அங்கே செடிக்கு போகும்? நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு பைப் வேணும், இந்த பைப்பு அந்த ஹோஸ் பைப் வேணும். பகவான் அந்த 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 சோர்ஸ் மாதிரி, அந்த இது மாதிரி, அந்த தண்ணி வாட்டர் டேங்க் மாதிரி, நம்ம அந்த செடி மாதிரி, அந்த ஓஸ் பைப்பு தான் பார்த்திங்கன்னா வைஷ்ணவா. புரியுதா மாதிரி? அங்கே இருக்க தண்ணியை அதை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது வைஷ்ணவா தான். இதுக்கு மேலே ஒரு உதாரணம் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி, வைஷ்ணவம் பைப் மாதிரி நம்மளுக்கு பகவானை கொடுக்குற அந்த மெர்சியை எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதில் எனக்கு இவங்களோட இது வேணாம், அவர் வேணாம், இவர் வேணாம் சொன்னால் முடிச்சு பகவான் அங்கே பைப் ஆஃப் பண்ணிடுவார். அப்போ ஒன்றும் கிடைக்காது. அப்போ ஓகே, இது வைஷ்ணவ பற்றி இன்னும் நிறையா இருக்குது. இந்த கொன்க்ளூஷன் என்னதுன்னா, இங்கே ஸ்ரீ நாரதர் இங்கே வைஷ்ணவர் கருணை கிடச்சிருக்குது அப்படி சொல்கிறாரு. அப்போ அதனால தான் நம்ம வைஷ்ணவர் யாருன்னு சொல்லி பேசணும். வைஷ்ணவர் 3 கேட்டகரி இருக்குது, வைஷ்ணவதாரா என்ன வைஷ்ணவதாமா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத கிரந்தராதிக்கு, ஜெய் ஸ்ரீ ஜெகநாத பலதேவ சுபத்ரா மகாராணிக்கு, ஜெய் கௌரணிதாய்க்கு,
జయ శ్రీ పాపమోచన ఏకాదశికి శ్రీల ప్రభుపాది మహారాజ్కి గౌర ప్రేమానందే హరి హరి బోల్.